கும்மிடிப்பூண்டி திடீர் நகரில் ரயில்வே விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்ட 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 90 குடும்பங்களுக்கு மட்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் கும்மிடிப்பூண்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதியற்றவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் கார்த்திக். பகுதியை சேர்ந்த மக்கள் சார், நாங்க கும்மிடிப்பூண்டி திடீர் நகர்ல 40 வருஷமா குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ரயில்வேல எங்க இடத்தை எடுத்தாங்க, இதே பஞ்சாயத்துல எங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை நம்பி நாங்க இருந்தோம், ஃபார்முங்க எல்லாம் கொடுத்திருந்தோம், எல்லாமே சொல்லி வச்சிருந்தோம் சார். சொல்லி வச்சிருந்தோம். இப்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் இடம் கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு இடம் இல்லன்ற மாதிரி பேசுறாங்க சார். தரோம், ஆனா இப்போதைக்கு வாங்க, நான் ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு போங்க, பார்த்து செய்யறோன்ற மாதிரி சொல்றாங்க சார். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. இல்லையா நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாதான் சார் எங்களுக்கு சோறு. இல்லையா எங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது சொல்றாங்களா? நாங்க பெட்ரோல் ஊத்தி இங்கேயே கொளுத்திட்டு சாவறோம் சார். இந்த அரசாங்கம் பார்த்து என்ன பண்ணுதோ அதை அவங்களே பண்ணிட்டு போட்டோம் சார். அவ்வளவுதான் சார் எங்களால சொல்ல முடியும். தண்ணி இல்லாத கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு நாள் எல்லாம் 10 மணிக்கு வந்தோம், நைட்டு 10 மணிக்கு வந்தோம்பா. என்ன வேணுக்காரன் இவங்காரன் சும்மா வர 500 ரூபாய் 400 ரூபாய் 300 ரூபாய் 200 ரூபாய் இவ்வளவு எல்லாம் கொடுத்து 3 வருஷமா தெரிஞ்சோம். தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு பாடு வரல. இப்போ இருந்தது ஒரு காலம் வந்து பார்த்தா இங்க எல்லாம் லிஸ்ட் வந்தது. இப்ப பார்த்தா பாதி லிஸ்ட் காணையா, எங்கயா போயிருக்கா? இப்ப எங்களுக்கு முடிவு தெரியலனா இங்க இதே எவ்வளவு கோல்மால் பண்ணிருக்கான், எனக்கு தெரிஞ்சு நல்லா நடக்குது. பார்த்து பொறுக்கி போட்டு இருக்கிறேன். கோல்மால் எதுக்கு பண்ணணும் சொல்லு. இந்த கோல்மாலா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பொறுக்கி எதுக்கு வரணும்? எங்களுக்கு பதில் சொல்லட்டா இல்லையா? இங்க ஒருத்தர் கிருஷ்ணாவதி சாவறது சாப்பிட்டு அவங்களே நல்ல பேர் எடுத்துக்கிட்டோம். கவர்மெண்ட் நாங்க செய்யற மாதிரி இல்ல சார். எங்களுக்கு முடிவு தெரியணும் சார். முடிவு தெரியணும். இடம் இல்லாம எங்க போவாங்க? ஏதோ விஜய் வந்தாருன்ட்டு ஏதோ நம்மளுக்கு பட்டா கிடைக்குதுன்னா ஆவத்துல வந்தோம். ஆவலா வந்தோம் நாங்க. இப்போ அந்த ஆவலெல்லாம் செத்து போய் இந்த வெயில்ல உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. நாங்க விஜய் தான் நம்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் ஆதரவு எங்க எடுத்து தேடி கண்டுபிடிக்க சொல்லு ஐயாவே. இருந்தாருன்னா எங்களுக்கு கொடுத்தாலன்னு சொல்லுங்க. ஆனா நாங்க இதை நம்பிதான் எனக்கு 76 வயசு ஆகுது. ஏதோ என் பேரமாருங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஐயா. எனக்கு ஆம்பளே இல்ல. இந்த 76 வருஷமா நான் இந்த கரிமோட்டு விவசாயத்திலே இருக்கிறேன். இந்த கரிமோட்டு இதுல ரயில பக்கத்துலயே. இப்ப எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு இல்லன்னாக்கா நாங்க என்னயா எங்கயா போவோம் சொல்லியா? ஒரு இடம் மாசத்துலயா அந்த இடம் இருந்தாக்கா நாங்க ஒரு வாங்கிருப்போம். சார், கும்மிடிப்பூண்டி பைபாஸில் குறைஞ்சது 40 வருஷமா நாங்கள் இருக்கிறோம் சார். எங்களுக்கு ரயில்வே எவிஷன் பண்ணி ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு இப்போ இடம் கொடுக்கல. எங்களுக்கு இடம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டத்தில் வாடுதுங்க அதாவது ஜனங்க. நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு இதுக்கான முயற்சி ரயில்வே சொந்த ஃபார்ம் கொடுத்தும் எங்களுக்கு இடம் கொடுக்காத அலக்கடிக்கிறாங்க சார். இப்போ வந்து கேட்டதுக்கு சில பேருக்கு மட்டும் பட்டா கொடுத்தாங்க. முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எவிஷன் ஃபார்ம் கொடுத்த ஆளுங்களுக்கு இன்னும் இடம் கொடுக்கல சார். ஐயா, என் பேர் மாரியம்மா ஐயா. கும்மிடிப்பூண்டி புதுக்கும்மிடிப்பூண்டி கரிமேடு ரயில்வே மேனியில இருந்தேன் ஐயா. எல்லாரும் நான் 66 வயசு ஆகுதியா எனக்கு நானும் எத்தனையோ இடம் திரிஞ்சேன், எவ்வளோ பணம் செலவு பண்ணேன். அது இருந்தா நான் ஒரு சென்ட் இடம் கூட வாங்கியிருப்பேன். இப்ப முக்கால்வாசி பேருக்கு கொடுத்துட்டு கால்வாசி பேருக்கு இல்லைன்ட்டாங்க ஐயா. எங்களுக்கு பட்டா இடம்ன்றது எங்கேயுமே கிடையாதுயா. இவ்வளவு நாள் அந்த ரயில்வே மேனையில தான் நாங்க வித்திச்சு வந்தோம். இந்த 26 வயசுல நான் 66 வயசுல இப்ப நான் இடம் இல்லாத தவிக்கிறேன் ஐயா. இங்கேயும் அங்கேயும் வாடகை இருக்கிறேன் ஐயா. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா.
இப்ப 2 மாசம் 3 மாசம் ஆனாதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. இப்ப கொடுக்கறவங்களுக்கு கொடுத்தாக்கா அப்ப நாங்க இல்லாதப்பட்டவங்க எங்கயா போறது சொல்லுங்க ஐயா. உங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு பட்டா இடமாண்டு ஒரு சென்ட் கொடுங்கய்யா, நாங்க அன்பா எடுத்துக்கிறோம். அது கொடுக்குறீங்க நீங்க தான் நாங்க இன்னைக்கு ஒரு வாரமா தெரிஞ்சு கிடக்குறோம். ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு 4 பேர் கிடைக்கலையா. அது வெயில்ல உட்காந்து சாவரையா. 3 வருஷமா தெரிஞ்சையா. திருவள்ளூருக்கு போனோம், பொன்னேரிக்கு போனோம், மீஞ்சூருக்கு போனோம், கலெக்டராட்ட போனோம். என்ன இவ்வளவு தொலைவுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம்யா. அங்கங்க ஒவ்வொரு மனு கொடுத்தோம்யா. இந்த நேரத்துல 4 பேருக்கு அந்த மனு இல்லையா, இல்லன்றாங்கய்யா இங்க. அப்ப எங்கயா போயிருக்கோம்? ஒரு வாட்டி இதே கும்பிடிப்புல இந்த விவோ ஆபீஸ்ல வந்து பாக்குறோம், எங்க மனு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு இல்லையா மனு. நாங்க இல்லாத பட்டவங்க தான் ஐயா, கஞ்சிக்கு கவலையா அப்படி இருக்கிறோம். இது எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு முயற்சி பண்ணி இப்ப கொடுத்துருக்கிற பட்டாவோட எங்களுக்கு சேர்த்து எங்களுக்கும் இடத்த காட்டுங்க ஐயா. சரி போதும்.